10ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது உங்களுடைய முதலீடுகள் ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. ஆனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஹெல்த்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் குரு என்ன பண்ணுவார்னா, என்னதான் சனி 11ஆம் இடத்தை பார்த்தாலும் லாபம் குறைவாகவோ இல்லை மூத்த சகோதரர்கள் வழியில் மனஸ்தாபமும் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. 2026 உங்களுக்கு சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் எல்லா ராசிக்கும் ஒரு விதமான சுமார் பலன்களோ இல்லை நல்ல பலன்களோ இருந்ததுன்னா, ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே அபரிமிதமான பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார். அதனால குரு இந்த வருஷம் உங்களுக்கு சக்சஸை தான் கொடுப்பார் எல்லாருக்குமே. நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரத்தை பார்த்துக்க போகிறோம். இந்த கிரக நிலவரத்தை எல்லாத்தையுமே நான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கால்குலேட் பண்ணலை, திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த வருஷம் 2026 தான் சனி பயிற்சி. ஆனால் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் 2025 ஜனவரியிலேயே சனி பயிற்சி முடிஞ்சிடுது. அதனால் நம்ம கால்குலேட் பண்ணுறது எல்லாமே திருக்கணிதத்தை பேஸ் பண்ணி தான். இந்த திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் குரு மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு குருவின் பார்வையும் இருக்குது, சனியின் பார்வையும் இருக்குது. சனி மீன ராசியில் இருக்காரு, கும்பராசியில் ராகு இருக்காரு. இந்த வருஷ ஆரம்பம் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறாரு. ஸோ மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் மனசில் ஆசைப்பட்ட விஷயத்தில் எல்லாரும் செய்யணுன்ட்டு ஆசைப்பட்டு அதில் பலருக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வருஷம் ஆரம்பமே அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் 2026 என்னென்ன கிரக பயிற்சி, ஏன்னா இந்த கிரக பயிற்சியை வச்சு தான் பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இதில் மெயின் கிரக பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா சனி, குரு, ராகு, கேது பயிற்சி, இது 3 தான் மெயின் கிரக பயிற்சி. ஆனால் இந்த வருஷத்தில் சனி பயிற்சி கிடையாது. 2025 ஜனவரியிலே சனி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வந்துட்டார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமான இந்த வருஷம் மீனராசிக்கு வரதா சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொடுக்கறது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் அண்டு நிறையா பேருக்கு நம்ம கொடுக்குற பலன்கள் சக்ஸஸ் ஆகின்னு இருக்கு. இந்த வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் எல்லா ராசிக்கும் ஒரு விதமான சுமார் பலன்களோ இல்லை நல்ல பலன்களோ இருந்ததுன்னா, ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே அபரிமிதமான பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார். அதனால குரு இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுப்பார் எல்லாருக்குமே. அதே சமயம் ராகு கேது பயிற்சி இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கும் கேது கடக ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இதுதான் இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த பலன்கள் பொருத்தம் பார்த்து, அதாவது லக்னத்துக்கும் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காரு, ராகு கேது எப்படி இருக்காரு, அதுக்கும் இப்போ இருக்கிற பயிற்சிக்கும் கோரலேட் பண்ணி பார்த்து தான் உங்களுடைய பலன்களை நிர்ணயிக்கணும். அதனால் கொஞ்சம் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்லது. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பயனடையலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 உங்களுக்கு எதில் கவனமாக இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பெருசாக பிரச்சனை இல்லாத வருஷமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுக்கு இந்த வருஷம். நீங்கள் அதுவும் முதல் 4 மாதங்கள் பெருசாக பிரச்சனை இருக்காது. ஏப்ரல் தாண்டி எடுத்து அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வருங்க. ஏன்னா ஜென்ம குரு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து, அதனால் ஆரோக்கியம் சம்பந்தமாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்துக்காக செலவுகள்,
உயிர் பயம் கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா ராசியில் குரு வராரு. 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 5ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. அதனால் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. வியாபாரம், படிப்பு, உடன் பிறந்தோர், உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. ஆனால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ஹெல்த்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் குரு என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் உடம்பை படுத்தி எடுப்பார். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த 2026 நீங்கள் ஆரம்பத்திலேயே மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளார உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வம்ச விருத்தி ஏற்படும். அதே சமயம் உங்கள் வீட்டில் இளம் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்தாங்க, லெஸ் தேன் 13 இயர்ஸ் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணி எடுத்தினாலே உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன மாப்பிள்ளை வந்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஷீ இஸ் ரெடி ஃபார் மேரேஜ் அப்படிங்கிறது. நான் சொல்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 40 வயசானாலும் திருமணம் ஆகாத பெண்கள் இருக்காங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி ராசிக்குள்ள வராரு. இதனால உங்களுக்கு தந்தை மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது உங்களுடைய முதலீடுகள் ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் எந்த முதலீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். நல்ல நட்புகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2026 உங்களுக்கு சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நாங்கள் ஆல்ரெடி ஃபாரினில் தான் சார் இருக்கோம் அப்படின்னு நிறைய கடகராசி நண்பர்கள் கேட்குறாங்க. உங்களுடைய கடல் கடந்த பயணம் மீண்டும் தாயகம் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையிலே இருக்கீங்க. இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இந்த திருமணமான தம்பதிகள், இந்த ராசியில் பிறந்த திருமணமான கணவன் மனைவியில் உறவில் இருக்கிறவங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு அட்வைசராக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் வருஷ ஆரம்பத்திலே உச்சமாக இருக்கிறதுனால வருஷம் முழுவதும் உங்களுடைய மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். உங்களுடைய கௌரவம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. என்னதான் சனி 11ஆம் இடத்தை பார்த்தாலும் லாபம் குறைவாகவோ இல்லை மூத்த சகோதரர்கள் வழியில் மனஸ்தாபமும் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏப்ரல் மாதத்துலேருந்தே உங்கள் மூத்த சகோதரர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து செயல்படுவார்கள். இந்த வருஷத்துக்கான பரிகாரம், பிராயஷ்சித்தம் நீங்கள் பண்ண வேண்டியது சிவ வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்னைக்கோ அல்லது நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கோ சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. அவருக்கு பேர், சிவனுக்கு பேர் கல்யாண பசுபதீஸ்வரர்னு பேர். என்ன காரணம்னா பசுபதிநாதர்னு பேர். பசுமாட்டை தன்னுடன் வைத்து கொண்டிருப்பவர், நந்தி தேவனை தன்னுடன் வைத்து கொண்டிருப்பவர். அந்த பசுபதீஸ்வரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் வரப்பிரசாதமாக கிட்டும். இந்த 2026 உங்களுக்கு நற்பலன்கள் எப்படி அமைய போகிறது, என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும்ன்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். கடந்த 2024, 23, 25 நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த வருடத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடியனுடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.